பீகாரில் மகா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 243 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாட்னாவில் மகா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா உள்ளிட்டோர் வெளியிட்டனர். 32 பக்கங்கள் கொண்ட தேஜஸ்வி பிரமாண பத்திரம் என பெயரிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வக்பு சட்டம் கிழித்து குப்பை தொட்டியில் வீசப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜீவிகா முதல்வர் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதத்திற்கு 30,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலமற்ற குடும்பங்களுக்கு நிலம், ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், ஒவ்வொரு தனிநபருக்கும் 25 லட்சம் வரை சுகாதார காப்பீடு, பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள தேஜஸ்வியின் தீர்மான பத்திரம் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை உறுதி செய்யும் 5 ஆண்டு திட்டத்தின் வரைபடம் என்று CPIML தேசிய பொதுச் செயலாளர் தீபங்கர் பட்டாச்சார்யா கூறியுள்ளார். Our emphasis is on secure employment and living wages for the people, and that's why the promise is for government jobs. Because we have seen that the private sector doesn't really provide jobs. All these so-called big-ticket investments, there is no job in that. So employment-oriented schemes, even private sector investment, and the government taking responsibility for education, for healthcare, for civic amenities. Once the government fulfills its own responsibilities. இதனிடையே மகா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முசாபர்பூர் மற்றும் தர்பங்கா மாவட்டங்களில் இன்று பிரச்சாரம் செய்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.